ராஜாட்ட பேசும்போது சொன்னார், ஏற்கனவே வந்து இங்கே சென்னை ஏர்போர்ட்டில், மதுரை ஏர்போர்ட்டில், இண்டிகோவில் கிரவுண்ட் ஒர்க்கு, ஃப்ளைட் ஒர்க்கு, இன்டீரியர் எல்லாத்துலேயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பொதுவாக நான் இந்த சினிமாவில் இருக்கேன்னாலும் நான் வந்து என் பையனை சினிமா நடிக்க வைக்கணும்னு ஆசை. எல்லாரும் அவங்கவுங்க வாரிசில் டாக்டராக இருக்கா டாக்டர் ஆகணும், வக்கீல்லாம் வக்கீல் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க, இன்ஜினியர். ஆனால் என் பையனை நான் அப்படி கொண்டு வரல. சினிமாவை விட்டு வேறு ஏதாவது தொழில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுபோல் அவங்க அப்பா ரைஸ் மில் வச்சுருந்தா கூட இவர் மாவு அரைக்கணும், மில் அரைக்கணும், ரைஸ் அரைக்கணும் அப்படிலாம் இல்லாமல் மேற்கொண்டு நம்மளை மாதிரி வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு போய் எல்லா பாஷையும் கற்றுக்கணும், எல்லா வேலையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஏர்போர்ட்டில் நான் மட்டும் ஒர்க் பண்ணால் பத்தாது, ஏர்போர்ட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குது அதை எப்படி கற்றுக் கொடுக்கலாம், எப்படி ஈஸியாக இருக்கும், எல்லா இடத்துக்கும் போகலாங்கிற மாதிரி ஒரு அழகா பாஸ்டன் சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேருக்கு மேலே இங்கே படிச்சுட்டு நிறைய பேர் ஏர்போர்ட்டில் வந்து சென்னை ஏர்போர்ட்லேயும் சரி, மதுரை ஏர்போர்ட்லேயும் சரி, பெங்களூரு ஏர்போர்ட்லேயும் சரி, நிறையா பேர் கிரவுண்ட்லேயும் சரி, இன்டீரியர்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் எப்படி வேலை பார்த்தனும், நான் எப்படி ஏர்போர்ட் பண்ணணும்னா அதுபோல் நீங்களும் கீழே மட்டும் இல்லை ஆகாயத்திலே பறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது தான் ராஜா. அதனுடைய அடிப்படையில் பாஸ்டன் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் பெங்களூர்ல எல்லா இடத்துலையும் என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லை, 12 ஆரம்பிச்சதா, 2012 ஆரம்பிச்சது, 12 இப்போ 22, 24, 12 வருஷம் ஆகுது. ஒரு மாமாங்கம் 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்துக்குள்ள எத்தனை ஸ்டூடெண்ட் மொத்தம் இது வரைக்கும் முடிச்சுட்டு போனவங்க? 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு குக்கர் அளவு தான் ஸ்கூல் இருக்கும். சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டோடு இருக்கும், குக்கருக்குள்ளே வச்சு குடும்பம் நடத்துகிற மாதிரி. ஒரு 50 பிள்ளையை போட்டு ஒரே ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வெளியே வரும்போது பார்த்தா குக்கர்லேருந்து பானையை திறந்து ஆவி எப்படி குப்புன்னு வருது, அப்படி வேர்த்து ஊற்றி பிள்ளைகள்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இடம் சின்னதாக இருந்தால் கூட அழகாக ஜன்னல்களை வச்சு ஒரு காத்தோட்டமாக இதற்குள்ள இருக்கிற இடத்துல ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சு அனுப்பியிருக்காருன்னா உண்மையிலே ராஜாவுக்கு முதல்ல ஒரு ஹேண்ட் ஷாப் பண்ணிக்கிறது. நிறைய இன்டர்வியூல பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து வையாபுரம் போட்டாலே தெரியும். ஒரு மனிதனுக்கு தேவை வந்து உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இது 3 தான் ஒரு மனிதனுக்கு தேவை. ஏன்னா முகவரி இல்லாதவங்க தேடி போறது ஃபர்ஸ்ட் சாப்பாடு எங்கேயாவது கேட்பாங்க, அதுக்கப்புறம் உடுத்த உடை வேணும், இருக்க இடம் வேணும். இது 3ம் கிடைக்கிறது ஹோட்டல் மட்டும்தான். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து இவர் நடக்கும்போது கட்டி கொடுத்தால்தான் அடுத்தவங்க எந்திரிச்சு மேலே வர முடியும். அதுபோல நீங்க இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இங்க வந்து படிச்சு எத்தனாவது வருஷம்? இது ஃபர்ஸ்ட் இயர். இன்னும் 2 வருஷம் இருக்கு. அடுத்த இதுல இன்டர்ன்ஷிப்லக்கே கூட அனுப்பிடுவீங்களா? 2வது வருஷத்துல இன்டர்ன்ஷிப்கே கூட நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள இருப்பீங்க. ஒருவேளை அடிக்கடி ஏர்போர்ட் வரும்போது நானும் உங்க யாராவது சந்திக்க வேண்டியிருக்கோம். இன்னைக்கு நம்ம போட்டோ எடுத்தோம்னா நீங்க ஒர்க்குக்கு போகும்போது அங்க என் கூட ஒரு போட்டோ எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா, ஆகா நம்ம பாஸ்டன்ல படிச்சவங்களா அவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், வந்தது எனக்கும் ஞாபகம் இருக்கும். அதுபோல இதுவரைக்கும் 1000 பேர் வெளியே ஸ்டூடெண்டா போய் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதே போல நீங்களும் ராஜாவுடைய இன்ஸ்டியூட்ல இருந்து போய் எங்கெங்க இருக்கோ இடம் கிடைச்சதுல நல்ல வேலை பார்த்து நல்ல பேரு புகழோடு இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு மேலே போகணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே உங்க காஸ்டியூமை பார்க்கும்போது இந்த ரெட் கலர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏர் ஏசியால ஃபிளைட் போட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா ஒரு அழகான காஸ்டியூம். உங்களை பார்த்தா பசங்கள்லாம் பார்த்தா வந்து ஏர் இந்தியா மாதிரியே இருக்கு. ஜெட் ஏர்வேஸ், ஆமாம் பைலட் மாதிரி ஜெட் ஏர்வேஸ், ஏர் இந்தியா அந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போன மாதிரியே இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராஜா சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், பெங்களூர் போயிருந்தேன், அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போகும்போது அங்கேருந்து ரிசப்ஷனில் ஒரு பையன் ஓடி வந்து, சார் நான் பாஸ்டனில் தான் சார் படித்தேன் அப்படின்னு சொன்னார். இது போல் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்லையும் நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணும்போது அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குனாரு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏர்லைன்ஸாக இருந்தாலும் சரி, இத்தனை டெக்னிக்கலாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து 1000 பேரை உருவாக்கி இருக்காரு. இன்னும் பல 1000 பேரை உருவாக்க தயாராக இருக்காரு. இடம் சின்னதாக இருந்தால் கூட மனசு பெருசாக இருக்கு. சீக்கிரமா நீங்க எல்லாரும் வெற்றி அடைஞ்சு நல்ல பாஸ் மார்க் வாங்கி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 2026ல் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று இங்கே காமராஜர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் தொடங்க இருக்காங்க. அது இந்த மாதிரி இது சின்னதாக இருந்தாலும் மனசு பெருசாக இருக்குன்னு, ஆனால் அது வந்து எல்லாமே பெருசாக இருக்கு. ஏன்னா ஏக்கரும் பெருசு, கிரவுண்டும் பெருசு, விளையாடக்கூடிய இடமும் பெருசு. ஆனால் அப்பேற்பட்ட ஆர்ட்ஸ் காலேஜும் 26ல் தொடங்க இருக்காங்க. அதற்கும் ராஜாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி கண்டிப்பாக 26 ஆர்ட்ஸ் காலேஜ் ஓப்பனிங் அப்ப
நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று அங்கே இருக்கும். அங்கே மீண்டும் சந்திப்போம். அதுக்குள்ள நீங்களும் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்துடுவீங்க. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.